எக்ஸாம்பிள் 8.15 அது எது கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது? கோஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணணும். த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 25.6 and its coefficient of variation is 18.75. Find the standard deviation. The arithmetic mean அதாவது எக்ஸ் பார் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26.6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கோஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அதுதான் எவ்வளவு? 18.75. The coefficient of variation equal to நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபார்முலாவை தூக்கி போட்டுட்டு என்ன போட்டுக்கிறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100% அப்படின்னு போட்டுட்டோம்னா அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வேல்யூ இருக்கிற இடத்துல 18.75 போட்டுக்கணும். நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிம்பிளை போட்டுட்டு பை எக்ஸ் பார் அரித்மெட்டிக் மீன் எவ்வளோ? 25.6 டு பி கிவன் இல்லைங்களா? அதை தூக்கி போட்டுக்கிறோம். இன்ட்டு 100% 100 அப்படியே போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? நம்மளுக்கு தேவையானது ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனை முட்டுட்டு இதை அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அப்போ 18.75 இன்ட்டு 25.6 அப்படின்னு வந்துடும். இந்த 100 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இந்த பக்கம் கீழே வந்துடும். அது இங்கே வந்துடுச்சு. இப்போ இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதையெல்லாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு 480 அப்படின்னு கிடைக்கிது பை 100. 0க்கு 0 போயிட்டு ஓகேங்களா? அப்போ 48/10 அதை 4.8 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். புரியுது இல்லைங்களா? அதுதான் என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ வருது? 4.8 அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.